வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. எஸ், பேரை பார்த்த உடனே வந்து இது என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்சல்யூட்லி நீங்கள் கெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இது வந்து 18+A கண்டென்ட் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜசேகர், அண்ட் தென் வந்து த்ரிகன், இனியா, ராதா, தம்பிராமையா சார், அந்த மாதிரி வந்து பல பட்டாளங்கள் வந்து ரவிமரியா சார், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் அவனோட ஜூனியர் பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். ஸோ லவ் பண்ணி 1 இயர் ஆகும்போது ஒரு சம்பவம், அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடக்குது. ஸோ நடந்த உடனே வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணு அழுவுறதுக்கு பதிலாக வந்து பையன் வந்து ஓரமாக உட்காந்து குமுறி குமுறி அழுகுறாப்புல. ஏன்ப்பா அழுகுற, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேருக்கும் பிடிச்சி தானே பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டியூஷன் போனேன், அங்கே வந்து அந்த டியூஷன் மிஸ் கூட இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ அந்த இடத்துலேயே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சமஷா இருக்குது. அப்படியே வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. என்னடா இது பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போயிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் இன்னொரு சூழலில் வந்து 2 பேரும் வந்து எப்படியோ வந்து சேர்ந்துடுறாங்க. என்னடா இது மானகட்ட லவ்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் காதலுக்கு கண்ணில்லை அப்படிங்கிறத அங்கங்கே இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தப்பாக எடுக்க தேவையில்ல. சரி, மறுபடியும் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப நெருக்கமாக ஒன்றா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனும் வந்து திரும்ப உட்காந்து அழுகுறாப்புல. ஏன்டா இப்போ அழுகுற, எனக்கு பயமாக இருக்குது, நீ இப்படி அழுதாலே அப்படின்னோடனே, இப்போ யார் அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து மாலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்ட்டியை பார்த்தேன். அந்த ஆன்ட்டி கூட இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னோடனே அவள்தான் பொண்ணுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப போயிட்டு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் நல்ல பையன் தான், நீ வேணா இந்த மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்க, இவங்க போயிட்டு அந்த ஐடியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பையனும் அந்த பொண்ணும். ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் முடிஞ்ச உடனே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே தான் வந்து ஒரு பயங்கரமான ஷாக் வந்து நம்ம ஹீரோ த்ரிகனுக்கு வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டியூஷன் மிஸ்ஸு நான் பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோயினோடைய அக்கா. அதுக்கப்புறமா ஒரு ஹைதராபாத்ல ஒரு ஆன்ட்டி இது பண்ணன்னு சொன்னாங்க பார்த்தியா, அது வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா. இது என்னடா வந்து இது ஒரு புது சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்கும் இருந்தது. ஸோ இந்த 3 பேரையும் வந்து எப்படி வந்து ஒரே வீட்டுக்குள்ளே வந்து சமாளிக்கிறாரு, அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதான் வந்து மீதியான கதை. ஓகே, இது என்னதான் வந்து ஒரு கசமுசா ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் கூட சின்ன பசங்க கண்டிப்பாக வந்து பார்க்கவே முடியாது, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். இல்லை உங்கள் ஆளை கூட்டின்னு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் உங்களுக்கு கடைசி படமாக இருக்கும். கடைசியாக 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய படமாகவும் 2 பேருக்கும் கடைசி தருணமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ரிவ்யூ மூலமா வந்து சொல்லிக்கிறேன். எதுக்குடா இந்த படம் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம கண்கூட வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம நிறைய படங்களில் வந்து இப்போ டபுள் மீனிங் காமெடிஸ் வர்றது, இல்லை டபுள் மீனிங்கில் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து யூஸ்வலாகவே வந்து வரதான். பட் ஆனால் வர ஒவ்வொரு டைலாக்கும் ஏதாவது பேசுனா டபுள் மீனிங்காகவே போகிற டைலாக் பேசுறது வந்து இந்த படத்தின் மூலயமா தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் அந்த இடைவேளைன்னு போடுவாங்கள்ல, இந்த மாதிரி இடைவேளை வந்து எந்த படத்துலையுமே வந்து போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளும், அதே மாதிரி எண்டில் வந்து சூப்பராக தி எண்டுனுக்கு பதிலாக வந்து 10 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான வரிகளும் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் மூஞ்சு சுளிக்க வைக்கிற மாதிரியா இருந்தாலும், பசங்க வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாதுப்பா. அதுவும் நம்ம 2K கிட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் 90 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸோட நிறைய வலி வேதனைகள் எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தாலும், ஆனால் வந்து இந்த ஒரு படம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்திருக்கக்கூடிய படமாக தான் வந்து இந்த படம் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம சுந்தரா ட்ராவல்ஸில் வர ராதா மேம்லாம் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம், இதில் வந்து எப்படா நம்ம பார்க்குறது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்துருவீங்க. ஸோ இவ்வளோ தான் எங்கள் கம்பெனியில் காட்டப்படும், இதுக்கு மேலே நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஓவராலாக வந்து எப்படிப்பா இருக்குது படம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். நீங்கள் ஜாலியாக வந்து, அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அயோக்கியன்கள்லாம் பார்க்கக்கூடிய இந்த படம் தான் வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு
படம் எப்படி இருக்கு, எங்கெங்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா இல்ல நடக்குமான்னு யோசிக்கிறவங்களாம் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.